சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, உறுதித்தன்மை மற்றும் மாற்றும் சக்தி மூலம் காரணம் அல்லது பிரச்சினை என்ற வார்த்தைக்கு விடை கொடுத்து நிவாரணம் மற்றும் தீர்வு சொரூபம் ஆகுங்கள். புது யுகத்தில் உடல் மனம் செல்வம் மக்கள் உறவுகள் எவ்வளவு சிரேஷ்டமாக இருக்கிறது. சர்வ பிராப்திகளும் எவ்வளவு நிறைந்த பொக்கிங்களாக உள்ளன என்ற அந்த காட்சிகளெல்லாம் குழந்தைகளின் மனதிலும் கண்களிலும் தெளிவாக உள்ளன. ஒரு அடி நாம் தைரியத்தோடு எடுத்து வைத்தால் பாபாவின் உதவியின் 1000 அடி கிடைத்தே ஆக வேண்டும். உரிமையுள்ளவர்கள் நீங்கள். தைரியத்தின் காலை உறுதியாக்குங்கள். மாயா தானே அசைந்துவிட வேண்டும். பாபாவை பிரத்யட்சமோ செய்யத்தான் வேண்டும். நிச்சயமாகச் செய்வீர்கள். ஆனால் பாபாவை பிரத்யட்சம் செய்வதற்கு முன்னால் தன்னை பிரத்யட்சம் செய்யுங்கள். மாயா தனது கடைசி நேரம் வரை வருவதை நிறுத்தாது. ஆனால் மாயாவின் வேலை வருவது. உங்கள் வேலை என்ன? வெற்றியாளர் ஆவது. நிவாரணம் ஆகிவிட்டால் காரணம் முடிந்தது. பிரச்சினை முடிந்தது. தீர்வு சொரூபம். அது தனது காரணமாக இருக்கலாம், அனைவரது காரணமாக இருக்கலாம், குழுவின் காரணமாக இருக்கலாம், ஏதேனும் சூழ்நிலையின் காரணமாக இருக்கலாம். காரணம் என்ற சொல், பிரச்சினை என்ற சொல் மாற்றமடைந்து தீர்வு மற்றும் நிவாரணம் ஆகிவிட வேண்டும். பரோபகாரி ஆகி, இரக்கமுள்ள ஆத்மா ஆகி, சுப பாவனை, சுப விருப்பத்தின் உள்ளம் கொண்டவராகி, சகயோகம் கொடுங்கள், அன்பை பெறுங்கள். உறுதியின் சக்தி, மாற்றக்கூடிய சக்தியை சதா துணையாக்கிக் கொள்ளுங்கள். யாராவது எவ்வளவுதான் எதிர்மறையானவற்றைத் தந்தாலும் எதிர்மறையை நேர்மறையாக மாற்றிவிடுங்கள். முதலில் தங்கள் மீது இரக்கம் வையுங்கள். பிறகு பிராமண பரிவாரத்தின் மீது இரக்கம் வையுங்கள். யாராவது வேறு வசமாகி இருந்தால், சம்ஸ்கார வசமாகி இருந்தால், பலவீனமாக இருந்தால், அச்சமயம் புத்தியற்றவராகிவிட்டிருந்தால் கோபம் கொள்ளாதீர்கள். ஆவேசம் வருகிறது. இந்த ஆவேசம் கோபத்தின் குழந்தையாகும். உங்கள் முகமும் இனிமையை காண்பிக்க வேண்டும். சதா தனது முகம் ஆன்மீகத்தின் அன்பினுடையதாக இருக்க வேண்டும். புன்முறுவலுடன் கூடியதாக இருக்க வேண்டும். திடத்தன்மை என்பது அத்தகைய ஒரு சக்தி. சரீரமே போய்விட்டாலும் உறுதிமொழி போகக்கூடாது. சாக வேண்டியதாக இருக்கலாம். திடதா என்பது வெற்றிக்கான சாவி. இந்தச் சாவி அனைவரிடமும் உள்ளது. என்னுடைய பாபா என்று சொல்லிவிட்டால் அதிகாரிதான். குழந்தைகளின் மாற்றம் இல்லாமல் உலகின் மாற்றமும் கூட மந்தமாகிக் கொண்டுள்ளது. ஆத்மாக்கள் துக்கங்களுக்கு ஆளாகிக் கொண்டுள்ளனர். துக்கத்தில் இருப்பவர்களை துக்கத்திலிருந்து விடுவியுங்கள். சாந்தி கிடைக்கச் செய்யுங்கள். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.